ஹலோ நண்பர்களே, அமீரகத்தில் ஒரு சிறிய அளவிலான நிலநடுக்கம் ஏற்பட்டிருக்கு. நேற்று நடந்த சம்பவம் என்ன அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஹர்மோஸினுடைய அந்த நீரிணை கடல்வழி பாதையை தான் ஆயுதமாக நாங்கள் பயன்படுத்த போகிறதா ஈரான் வந்து அறிவிச்சிருக்காங்க. அமெரிக்கா தற்பொழுது ஈரானினுடைய ஒரு கப்பலை பிடிச்சு வச்சுருக்காங்க. போர் பதற்றம் அப்படிங்கிறத அதிகரிக்கக்கூடிய சூழ்நிலை இருக்குது. என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். நிறைய முக்கியமான தகவல்கள் இருக்குது. வீடியோ முழுவதுமாக பாருங்கள். முதல் செய்தி, ஹர்மோஸ் கடல்வழி பாதை தான் எங்களுடைய ஆயுதம் அப்படின்னு சொல்லி ஈரான் வந்து சொல்லியிருக்காங்க. ஈரானினுடைய அணு ஆயுதத்தை விட தற்பொழுது ஹர்மோஸ் ஸ்ட்ரைட்டை கட்டுப்படுத்துவது முக்கிய தடுப்பு சக்தியாக எங்களுக்கு பயன்படுத்தப்படுது. உலக எண்ணெய் போக்குவரத்து செல்லும் முக்கிய கடல்வழி என்பதால் இதை கட்டுப்படுத்துவது மூலம் அமெரிக்கா மற்றும் உலக நாடுகளுக்கு அழுத்தம் கொடுக்க ஈரானால் முடியும் அப்படின்ட்டு தற்பொழுது ஈரான் அவர்களுடைய தரப்பு வந்து சொல்லியிருக்காங்க. அதே போல் அமெரிக்கா தற்பொழுது கடல்வழி ஈரானினுடைய அந்த கடலோர எல்லை எல்லாத்தையுமே வந்து பிளாக் பண்ணி வச்சுருக்காங்க. எந்த கப்பலும் ஈரானுக்கு போகக்கூடாது, ஈரான்லேருந்து வெளியே வரக்கூடாது. அதை மீறி வரக்கூடிய அந்த கப்பல்களை தாக்கி அழிப்போம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அந்த அடிப்படையில் ஈரானிலிருந்து ஈரானினுடைய கொடி பொருந்திய ஒரு கப்பல் வந்து எண்ணெய்களோடு வெளியே வரும் பொழுது அமெரிக்கா அதை வந்து சுட வந்து முயன்றாங்க. அதை தற்பொழுது பிளாக் பண்ணி முடக்கி வச்சிருக்கிறதா தெரிவிச்சிருக்காங்க. ஈரான் இதற்கு கடுமையான கண்டனத்தை தெரிவிச்சிருக்காங்க. போர் நிறுத்த ஒப்பந்தம் தற்பொழுது அமலில் இருக்கும் பொழுது எங்களுடைய கப்பல்களை எப்படி இந்த ஸ்ட்ரைட் ஆஃப் ஹர்மூஸில் பிடிச்சு வைக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதனால் போர் பதற்றம் அதிகமாகவும் போர் அப்படிங்கிறது தொடங்கும் அப்படின்ட்டு வந்து ஈரான் கடுமையான எச்சரிக்கை விடுத்திருக்காங்க. நம்முடைய யுஏஇ அப்படிங்கிறது சாதாரணமாக உருவானது கிடையாது. 16 வயதில் தலைவராக அடையாளம் காணப்பட்டிருக்காங்க. நம்முடைய யுஏஇனுடைய தலைவர் ஷேக் முகமது பின் ரஷீத் அல் மக்தும் அவர்கள் 16 வயதிலேயே பிறவி தலைவர் என குறிப்பிடப்பட்டிருக்கு பிரிட்டிஷ் ஆவணங்கள் அப்படின்னு தெரிவிக்கப்பட்டிருக்கு. இளம் வயதிலேயே துபாயின் எதிர்கால வளர்ச்சிக்கான பொறுப்புகளுக்கு தயாரானவர் என பதிவுகள் கூறுகிறது. இவருடைய செயல்பாடுகள் குறித்த உங்களுடைய கருத்துக்களை கீழே கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள். ஏன்னா இவரால் தான் நாம் இவ்வளோ சந்தோஷமாகவும் நிம்மதியாகவும் இந்தியாவிலேருந்து வந்து ஒரு மிகப்பெரிய அளவில் பொருளாதாரத்தை நம்மளால் சேமிக்க முடியுது. அதே போல் துபாயினுடைய மன்னர் மற்ற நாடுகளைப் போல் ஒரே ரூம்லேயோ அல்லது ஆஃபீஸ்லேயோ இருக்க மாட்டாங்க. துபாய் முழுவதும் சுற்றி பார்ப்பாங்க. திடீரென விசிட் பண்ணுவாங்க. அந்த அடிப்படையில் துபாயில் உள்ள ஒரு பிரபல உணவகத்திற்கு நேற்று திடீர்னு அவங்க வந்திருந்தாங்க. அங்கே இருந்தவங்க எல்லாருமே ஆச்சரியத்தில் மூழ்கி அவரை வரவேற்கும் விதமாக கைதட்டி ஆரவாரம் செய்தாங்க. அந்த வீடியோ தற்பொழுது சமூக வலைத்தளத்தில் சரியான வைரலாக வந்து போய்கிட்டு இருக்கு. அடுத்ததாக, அமீரகத்தில் நேற்று ஒரு சிறிய அளவிலான நிலநடுக்கம் ஏற்பட்டிருக்கு. நேற்று இரவு 9:15 மணி அளவில் அல் ஹாலா பகுதியில் 2.0 என்ற ரிக்டர் அளவிலான லேசான நிலநடுக்கம் ஏற்பட்டுள்ளதாக அமீரகத்தினுடைய தேசிய நில அதிர்வு வலையமைப்பு உறுதிப்படுத்தியிருக்காங்க. இது வந்து சிறிய அளவிலான நிலநடுக்கம் என்பதால் எந்த பாதிப்புகளையுமே யாருமே உணரலை. வீடியோ பார்க்குறவங்க அமீரகத்தில் நீங்கள் இருக்கும் பொழுது நிலநடுக்கம் ஏற்பட்டிருக்காங்கிறத கீழே கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள். ஓகே நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள தகவலாக இருக்கும் நம்புறேன். வீடியோ பார்க்குறவங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு மறக்காமல் லைக் பண்ணுங்கள்.